குற்றமாக கருதக்கூடாது. குற்றமாக கருதக்கூடாது. சேர்ந்து வாழ்றத குற்றமாக கருதக்கூடாது. ஒரு முற்போக்காளன், ஒரு சீர்திருத்தவாதி பிடிக்கலைன்னா அவரோட இருந்து ஏமா நீனும் வாழாம அவரையும் வாழாம மனமுறிவு பெற்று உனக்கு பிடித்தமான ஆன்மவனோட போய் வாழ்ந்துக்கங்கிறது, சட்டப்படி மனமுறிவை பெற்று வாழ்ந்துக்கங்கிறது சமூக சீர்திருத்தம், முற்போக்கு, மாறுதல். புருஷன் இருக்கும்போதே இன்னொருத்தனோட தொடர் வச்சுக்க அதை குற்றமா கருதாதேன்னு பேசுறது எப்படிப்பட்ட சமூக சீர்திருத்தம், எப்படிப்பட்ட பெண்ணிய உரிமைங்கிறத நீ தான் பேசணும். புரியுதா? இப்படி கேள்வி கேட்டே போனேன்னு வச்சுக்க, இதுவே ஒரு 40 மணி நேரம் ஆகும். அதனால அது தனி கேள்வி. அதனால நீ என்ன தத்துவத்தை எடுத்து வச்சு வாராய்ந்தான். நீங்க தமிழ் என்று பேசல, தமிழர் என்று பேசல, மொழி இனம் என்று நம்மை பிரிப்பார்கள்னு பேசுறாப்ல. சாதி மதம் மொழி இனம் என்று பிரிப்பார்கள் என்று அவர் மாநாட்டில் பேசுனது இருக்கு. முதல் மாநாட்டில் மொழி இனம் என்று பிரிப்பார்கள் அப்படிங்கிறத எப்படி ஏற்கிறீங்க? உலகம் எங்கும் மொழி வழிதான் அரசியல் நடக்குது. மொழி இன அடிப்படையில் தான் அரசியல் கட்டமைக்கப்படுது. அதை போய் நீங்க இப்ப இந்தியாவே இத்தனை மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது சாதி வழியோ மத வழியோ அல்ல, மொழி இன அடிப்படையில் தான் இத்தனை மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா அந்த மொழி வழிய மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா? அப்படிதானே நீங்க பார்க்கணும். அப்ப நீங்க தமிழக வாழ்வுரிமை, தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு கட்சி ஆரம்பிச்சிருக்க கூடாது. அகில இந்திய வெற்றி கழகம் அப்படிதான் நீங்க ஆரம்பிச்சிருக்கணும். இல்ல அகில உலக அப்படிதானே ஆரம்பிச்சிருக்கணும். உங்களுக்கு புரியுதா? அப்ப எந்த ஒரு தேசிய எந்த ஒரு அரசியலும் அந்தந்த தேசிய இனத்தின் மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, வழிபாடு, அவனுடைய நிலம், வளம், மக்களின் நலம், இந்த அடிப்படையில் கட்டி எழுப்பப்படலைன்னா அந்த அரசியல் அது சரியான அரசியல் அல்ல. அந்த அடிப்படையில் தான்